அதிமுகவின் தலைமை ஏற்கும் ஓபிஎஸ் அதிர்ச்சியில் எடப்பாடி. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு காலத்திலே மிக முக்கியமான தலைவராக அறியப்பட்டவர் தான் ஓபிஎஸ். அதாவது எவ்வளவு பெரிய பதவி உயரத்தில் இருந்தாலும் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பதில் ஓபிஎஸ்ஐ போன்று வேற நபர்கள் யாரும் இருக்க முடியாது. அதன் காரணமாக தான் செங்கோட்டையனர்கள் கூட இன்றளவுமே ஓபிஎஸ்ஐ எந்த விதத்திலும் தரக்குறைவாகவோ தாழ்த்தியோ பேசாமல் இருக்கிறார். செங்கோட்டையனுக்கு தெரியும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று. பதவி ஆசை இல்லாதவர் செங்கோட்டையன். அதே போல அதிமுக அப்படிங்கிற இயக்கம் தன்னை வளர்த்தெடுத்த இயக்கம் எக்காலத்திலும் தோல்வியை தழுவிவிடக் கூடாது. தொடர்ந்து தோல்விகளை தழுவிக் கொண்டிருக்கிறது. இனிமேலும் தோல்விகளை தழுவக்கூடாது அப்படிங்கிறதுல மிக உறுதியாக இருக்கிறார் செங்கோட்டையன். அதன் காரணமாக தான் இன்று ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார். அவர் செங்கோட்டையன் ஓரம் கட்டப்பட்டதற்கு வேறொரு காரணங்களும் இருந்தாலுமே அவர் அனைவரும் ஒன்று சேர்ந்து, அதாவது சசிகலா டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பித்து விட்டார். டிடிவி தினகரனை தவிர்த்து சசிகலாவும் ஓபிஎஸும் அதிமுகவுக்குள்ளே வந்து அனைவரும் ஒன்றிணைந்து அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்று 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறார் செங்கோட்டையன். ஆனா ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி செங்கோட்டையனுக்கு பதவி ஆசை இல்லை என்றாலுமே வெற்றி பெற வேண்டும். தன்னை வளர்த்த இயக்கம், தன் உடம்பிலே ஓடக்கூடியது அதிமுகவுடைய ரத்தம், அந்த இயக்கம் என்பது வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்க்க ஆரம்பிக்கிறார். அதற்காண்டி எடப்பாடியிடம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அதன் காரணமாக தான் செங்கோட்டையன் இன்று ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார். அவர் ஓரம் கட்டப்பட்டாலும் செங்கோட்டையன் இருக்கக்கூடிய ஆதரவுகள் என்பது அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. 40 எம்எல்ஏக்களுக்கு மேல செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவுகள் என்பது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே போல ஓபிஎஸ் அவர்களோட சமீபத்திலே ஒரு பேட்டியை கொடுத்திருந்தார். எந்த நிபந்தனையும் இன்றி அதிமுகவிலே இணைய தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருந்தார். ஏன் மீண்டும் மீண்டும் அதிமுகவிலே ஓபிஎஸ் இணைய போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது அனைவருடைய எண்ணங்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப அதிமுகவிலே உள்கட்சி பிரச்சனை மிகப்பெரிய அளவிலே இசுரோம் எடுத்துக்கொண்டு இந்த வேலையிலே பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே ஒன்றிணைந்த ஒரு அதிமுக உருவாகும். அதில் எடப்பாடி பழனிசாமி இருப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்தால் அனைவரும் ஒன்று சேர்ந்து புதிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு அதிமுகவை உருவாக்கி 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்வாங்க. அப்படி இல்லை என்றாலும் ஓபிஎஸ் தலைமையிலோ அல்லது செங்கோட்டையன் தலைமையிலோ அல்லது சசிகலாவுடைய தலைமையிலோ அதிமுக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை 2026 பதிவு செய்யும் அப்படிங்கிற செய்திகள் கூட நேற்று தினம் ஓபிஎஸ்ஸின் சார்பாக வெளியிடப்பட்டது. அதிமுகவில் இணைய தயார், நான் தலைமை ஏற்க கூட வரவில்லை, என்னை தொண்டனாக இணைத்துக் கொண்டாலும் அதிமுக வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் ஓபிஎஸ். அதனால் மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இப்படியே நிலைமை சென்றால் மிக விரைவாகவே அதிமுகவுடைய தலைமை ஏற்க போகிறார் ஓபிஎஸ் அப்படிங்கிற செய்திகள் கூட வெளியாகி கொண்டிருக்கு. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.